பலாப்பழம் ஏற்றி வருவது போல் மின் லாரியில் அரசு தடை செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய மினி லாரி பறிமுதல். 2 பேர் கைது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து மினி லாரியில் தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா நத்தாமூர் கிராமத்தைச் சேர்ந்த திருக்கோவிலூர் அரசு பணிமனையின் நடத்துனர் அருணாச்சலம் மகன் பாஸ்கரன் மற்றும் களியன் மகன் சக்திவேல் ஆகியோர் மினிலாரியின் ஓட்டுநர் ஆகிய இருவரும் அரசு அங்கீகாரம் பெற்ற இ-பாஸ் ஒட்டப்பட்ட மினிலாரியில் காய்கறி மற்றும் பலாப்பழ விற்பனை செய்வது போல் அரசு தடை செய்யப்பட்ட கர்நாடக மாநிலத்தின் மதுபாட்டில்களை கடத்தி கொண்டு வருவதாக மாவட்ட எஸ்பி ஜியாஸ் ஹக் அவர்களுக்கு ரகசிய தகவலின் அடிப்படையில் டிஎஸ்பி விஜயகுமார் மேற்பார்வையில் அதிகாலை சுமார் 4:30 மணிக்கு அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் விஜய் தலைமையில் எலவனாசூர் கோட்டை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் மற்றும் இளந்துரையன், மதுரை வீரன், தேவநாதன், தனிப்பிரிவு தலைமை காவலர் சக்திவேல் உள்ளிட்ட போலீசார் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எல்லை கிராமம் ஏரிக்கரை வழியாக வரும் சாலையில் ரோந்து பணியில் இருந்த போலீஸ்காரர்கள் மினிலாரியை மடக்கி பிடித்து லாரியில் இருந்த கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1000 மதுபாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய மினிலாரியை பறிமுதல் செய்து எலவனா சூரக்கோட்டை போலீசார் கடத்தி வந்த அரசு பணிமனையின் நடத்துனர் பாஸ்கரன் மற்றும் அங்கன்வாடி மையத்திற்கு ஊட்டச்சத்து ஏற்றிச் செல்லும் 5 ஆண்டுகளுக்கான ஒப்பந்ததாரரின் மினிலாரியின் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் சக்திவேல் ஆகிய 2 பேரையும் எலவனாசூர் கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கொரோனா தொற்று அதிகமானதால் ஊரடங்கு அமலில் உள்ளது. இதனால் அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளது. இதனால் குடிப்பிரியர்கள் ஒரு மதுபாட்டிலின் விலை ரூபாய் 500 மற்றும் 800 என அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக இதுபோன்ற தடை செய்யப்பட்ட மதுபாட்டில்களை கடத்தி வருகின்றனர். இதுபோன்ற செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது காவல்துறையினர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.